இன்றைக்கி ஹலோ ஃபுட் இஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சேமியா பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நீட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போது இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக முந்திரி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பண்ணாலே போதும். இப்போது இதில் 3/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போது இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள், போதும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 4 ஏலக்காய், இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் 2 முட்டை, இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பால், இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது அதே பேனில் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் 2ல் எது வேணும் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சேமியா மிக்ஸ்சரை போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இது மேலே வந்துட்டு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு பிளேட்டை யூஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடையாமல் வரும். இப்போ இன்னொரு சைடும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய சேமியா பேன் கேக் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.